أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الله أكبر الله أكبر اللهم رب ارحمهما كما ربياني صغيرا اللهم اغفر لهما وارحمهما وادخل جنتك الفردوس اللهم ربي زدني علما. நம்ம இன்னைக்கு படிக்க போற பாடம் சூரத்துல் ஜில்சாலா. யா, அதிர்ச்சி. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. பாருங்க, இங்க வந்து இன்சான் இது மட்டும் இஹ்வா. இன்சான். ஓகே. யௌமயதின் துஹத்திஸ் இஹ்வா வச்சு வந்துடும். பி அன்ன அன்ன குன்னு வைக்கணும், மூக்குழியா சொல்லணும். துருன்னாஸ். ஓகேயா. அப்போ மூக்குழியா சொல்லணும். யௌமயதி இஹ்வா இது காம என்ன. ஓகேயா. ஃபமை யஅமல் அது சொல்லணும். ஃபமை யஅமல் இது கவனிச்சு சொல்லணும். ஓகே. தரத்தின் தரத்தின்ங்கிறது என்னது? இஃபா. சரை சரையரா. சரண் எரான்னு சொல்லக்கூடாது. சரையரா. ஒமை அகமல் ஹைரையரா. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்தில் ஜில்சாலா. ஜில்னாலே என்ன? அதிர்ச்சி. ஸோ ஜில்சால்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வருது. ஓகே, கேன் சே பூகம்பம்னு சொல்லலாம். சூரா அத்தியாயம். ஜில்சாலா அதிர்ச்சி. இது மதினாவில் இறங்கின வசனம். மதினாவில் இறங்குனது. வசனங்கள் 8. இந்த சூரா எங்கே இறங்குனது? மதினாவில் இறங்குனது. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். பி பிளஸ் இஸ்மு பிளஸ் அல்லாஹ் பிளஸ் அர் ரஹ்மான் பிளஸ் அர் ரஹீம். பி கொண்டு இஸ்மு பெயர், அல்லாஹ், அர் ரஹ்மான் பேரருளாளன், அர் ரஹீம் பேரன்பாளன், அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா. இதா பிளஸ் ஜுல்சிலத்து பிளஸ் அர்து பிளஸ் ஜில்சாலா பிளஸ் ஹா. ஓகே. இதாங்கிறது பொழுது. பொழுதுங்கிறது டைரக்ட் மீனிங். ஆக்சுவலாக வந்து இதாங்க பொழுதுங்கிறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லையில் வந்து மறுமை நாள்களை பற்றி சொல்லும்போது இதாங்கிறத வார்த்தை சொல்கிறோம். சரியா. இதாங்கிறது இங்கே மறுமை நாளின் போது. ஓகே. இதாங்கிறது மறுமை நாளின் போது. ஜுல்சிலத்தி அதிர்ச்சி அடைவாள். ஏன் அடைவாள்னு வந்திருக்குன்னா, அது பின்னாடி வருது. எது அதிர்ச்சி அடையும்? அர்து பூமி. பூமிங்கிறது அரபிக்ல பெண்பால். அதனால அதிர்ச்சி அடைவாள். அந்த தா வந்திருக்கு பாருங்களேன். ஸோ இது ஜுல்ஜிலத்தி. ஸோ அதிர்ச்சி அடைவாள் யாரு? மறுமை. மறுமையின் போது என்னது? மறுமை நாள் வரும்போது என்னது? அதிர்ச்சி அடைவாள். யார் அதிர்ச்சி அடைவாள்? பூமி அதிர்ச்சி அடைவாள். ஜுல்ஜிலத்தில் அருது. இதான் ஜுல்ஜிலத்தில் அருது. பூமி அதிர்ச்சி அடையும் போது. ஜில்ஜா. ஜில்ஜான்னா அதிர்ச்சி. ஹா ஹாங்கிறது அது எது? அந்த பூமி. பூமி அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது நிலநடுக்கமும் கண்டினியூஸாக வரும். உலக அழிய புகையில ஒரு அரபிய தீபம் வந்து 3 என்ன எர்த்குவைக் வரும். ஓகே. பூகம்பம் வரும். அது வந்து அதிர்ச்சியாக அதிரும் பொழுது. ஓகே. ஸோ இது அசுல்சிலத்தில் அருந்து சில்சாலஹா. இது எப்ப நடக்கும்? மிகாயில் 3 சூர் ஓதுவார் இல்லையா? அந்த டைம் தான். ஃபஸ்ட்டு சூர் அடுறதுல எல்லாம் பூமியில் உள்ளதெல்லாம் அதிர்ந்து எல்லாம் மடிஞ்சிருவாங்க. செகண்ட் சூர் உதையில எல்லாம் எழும்புவாங்க. தேர்ட் சூர் உதையில என்ன செய்வாங்க? எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தை வந்து நீ கூடியிருப்பாங்க. இன்ஷா இது ஜுல்சிலத்தில் அது அழகா இதாங்கிறது இஸ்மு. ஜுல்சிலத்தின் ஃபஅல இணைச்சொல். அர்து இஸ்மு. ஜில்சாலா என்னது? இஸ்மு. ஹாங்கிறது தமிழ் பிரதிப்பெயர். وأخرجت الأرض أثقالها.
வா பிளஸ் வா வா பிளஸ் அஹ்ரஜதி வெளியாக்கி விடுவாள். அஹ்ரஜதி பிளஸ் அர்து பிளஸ் அஸ்கால பிளஸ் ஹா. வா இன்னும் அஹ்ரஜத். அஹ்ரஜத்தோட ரூட் என்ன? ஹரஜ வெளியேறினான். ஹரஜ் போட்டுக்க பாருங்க, பார்க்கிங்ல என்ன போட்டுக்க பாருங்க. ஹரஜ வெளியேறினான். அஹ்ரஜத்து தி இது அஹ்ரஜத்தி பெண்பால் வந்திருக்கு. ஏன்? இது வந்து பூமியை குறிக்குது. அஹ்ரஜத்து வெளியாக்கி விடுவாள். என்னத்த? யாரு? அர்து பூமி. பூமி வந்து வெளியாக்கி விடுவாள். பூமி அதிர்ந்து பொழுது என்ன பூமி வெளியாக்கி விடுமா? என்னத? அஸ்கால. சகல. சகலங்கிறது சுமைகள். என்ன? அஸ்கால்னு சுமைகள். அது சுமைகளை. ஹா. அதோட எதோட சுமைகளை? ஹா. அதோட சுமை. அஸ்கால. ஹா. ஹாங்கிறது பூமி. அதுன்னா எது? பூமி. இங்க ஹாங்கிறது ஏன் ஹூன்னு வராம ஹா வந்திருக்கு? ஏன்னா இது வந்து பெண்பால். புரியுதா? அதனால ஹா வந்திருக்கு. அஸ்கால ஹா. ஸோ அது பூமி வந்து அதோட சுமைகளை வெளியாக்கிவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ள கல், மண், தங்கம் இதெல்லாம் வெளியே வருவாதா? அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து கடைசியா மவுத்தாகிறவங்க வர எல்லாரையும் தூக்கி வெளியே போடும். சரியா? உள்ள இருக்கு எல்லாருமே வெளிப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதுதான் நீங்க டைரக்ட் மீனிங்க்கும் என்ன தர்ஜுமாவுக்கும் என்ன தஃப்சீருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சுமைகள்ங்கிறது சுமை தான். சரி, உள்ள உள்ளதெல்லாம் வெளியே வரும், அவ்வளோதான். ஓகே. அப்போ தஃப்சீர் பார்க்கல தான் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வந்து கடைசி வரை யாரெல்லாம் உள்ள அடங்கியிருக்காங்களோ எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியே கொட்டும். எல்லாரையும் கொண்டாந்து கொட்டும். ஸோ இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது வா இன்னும் என்ன வாங்கிறது ஹர்ஃபு. அஹ்ரஜத் ஃபேல. அது இஸ்மு. அஸ்கால சுமைகள். ஓகே. இஸ்மு ஹா வந்து இந்த பிரதிப்பெயர். காலல் இன்சானு மாலஹா. வ பிளஸ் கால. கால நல்லா நாக்க ஃபோல்டு பண்ணி சொல்லணும். கால. காலல் இன்சானு மா பிளஸ் ல பிளஸ் ஹா. வ இன்னும் கால கூறுவான். யார் கூறுவான்? இன்சான் மனிதன் கூறுவான். அப்ப அந்த நேரத்துல என்ன மனிதன் கூறுவான். ஓகே. மா என்ன? ல இக்கு ஹா. மாலஹா இந்த பூமிக்கு. மாலஹாங்கிறது பூமிக்கு என்ன நேர்ந்தது? லஹா பூமிக்கு என்ன நேர்ந்தது? மனிதன் கேட்பானா வெளியே விழுந்து எல்லாத்தையும் கொட்டினோன்னு? என்ன மனிதன் கேட்பானா? நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், நல்லா இருந்தமே, என்னாச்சு? என்ன நம்ம நன்மை செய்தவெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த தீமை செய்தவன்னா அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்து கொட்டிடும். அப்போ மனுஷன் கேட்பான், என்னாச்சு? இந்த பூமிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. கொஞ்ச நேரம் நம்ம தூங்கி எந்திரிச்சாலே நமக்கு எவ்வளோ டயர்டா இருக்கு. வருஷக்கணக்கில் மில்லியன் டைம்ல தூங்கி எந்திரிச்சா எப்படி இருக்கும்? இப்போ இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஒவ்வொரு நாள் நம்ம எந்திரிக்கையில இந்த மறுமையின் நாளோட ஞாபகம் வரணும். சரியா? அல்லாஹ் அப்படி ஒரு நாளைக்கு நம்மளை எழுப்பும். அந்த பூமி நம்மளை எல்லாத்தையும் வெளியே தூக்கி கொட்டிரும். நம்மளை எழுப்பி விடுவான். தூங்கிட்டு இருங்க நம்மளை எழுப்பிடுவாங்க. அந்த உணர்வு வரையில நம்மளோட தூக்கமெல்லாம் போய் அழகா ஃபஜ்ருக்கு எந்திரிச்சோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்ஷா அல்லாஹ். காலல். ஸோ அந்த மனுஷன் கேட்பானா, அதுக்கு என்ன நேர்ந்துச்சு? இந்த பூமிக்கு என்ன நேர்ந்துச்சு? என்னை எதுக்கு வெளியே தூக்கி போட்டுச்சு அப்படின்னு கேட்பானா. வ வ வ ஹர்ஃபு. கால ஃபேல வினைச்சொல். இன்சான் பெயர்ச்சொல். மா ஹர்ஃபு. ல வந்து ஹர்ஃபு இணைச்சொல். ஹா தமீர் பிரதிப்பெயர். கேட்டோன்னு என்னாச்சோ? யௌமைதீன் துஹத்திஸு அஹ்பாரஹா. யௌமைதீன் பிளஸ் துஹத்திஸு பிளஸ் அஹ்பார பிளஸ் ஹா. யௌமேதின் அந்நாளில். யௌம்னா நாள். யௌமேதின் அந்நாளில். துஹத்திஸு. ஹதீஸ் ஹதீஸ் சொல்ற பார்த்தீங்களா? ஹதீஸ் என்னது? அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சது ஹதீஸ்னு சொல்றோம் இல்லையா? ஸோ துஹத்திஸ்னா அறிவிப்பால். ஓகேயா? ரூட் வேர்டு வந்து ஹதீஸ் தான். ஹதீஸ. ஹதீஸ்னா அறிவித்தான். துஹத்திஸு அறிவிப்பா. அறிவிப்பால். என்ன யாரு அறிவிப்பால்? அஹ்பார. ஹபர. ஹபரன்னா செய்திகள். அஹ்பார். அஹ்பார்னா செய்திகள். இந்த இங்க இந்த லாஸ்ட் இடத்துக்கு முந்தின இடத்துல அலிஃப் வந்துட்டா செய் இது என்ன வரும்? பன்மையாயிரும். ஓகே. பட் எல்லாத்துக்கும் இல்லை, சில இதுக்கு மட்டும். ஓகே. அஹ்பார். அஹ்பார்னா செய்திகள். அது அறிவிக்கும் அந்நாளில்
என்ன அறிவிக்குமா? செய்திகளே அறிவிக்குமா? ஹா, எது? பூமி. அந்த பூமி என்ன அந்நாளில் எல்லா செய்தி அனுப்பிச்சிடும். என்ன செய்தி? நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் தெரிஞ்சிடும். யாரு நமக்கு நம்மளோட செயலை சொல்றதுக்கு நம்ம வாயை எல்லாம் அலோவ் பண்ண மாட்டான். நம்மளை தவிர மற்ற எல்லாம் வந்து பேசும். நம்ம வாயை தவிர மற்ற எல்லாம் பேசும். பூமி அறிவிக்கும், நம்ம செஞ்ச எல்லா செய்திகளையும் அறிவிக்கும். எப்படி அறிவிக்கும்? அல்லாஹ் அதுக்கு இதை கொடுத்துருப்பான், அனுமதி கொடுத்துருப்பான். நம்ம வாயை தவிர நம்ம ஸ்கின் பேசும், நம்ம கைகள் பேசும், நம்ம கால்கள் பேசும், எல்லாமே பேசும். ஏன்? அதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருப்பான். சரியா? ஸோ அந்த நாளில் என்ன செய்யும்? து ஹத்திஸு, அறிவிக்கும். என்ன? அஹ்பார், செய்திகள் எல்லாம். சரியா? அது அந்நாளில் அதன் தன் செய்திகளை அறிவிக்கும். அந்த எல்லாரோட மனுஷனோட செய்திகள் எல்லாம் அறிவிக்கும். யௌம், யௌம் மீன்ஸ் இஸ்மு, துஹத்திஸு ஃபஅல வினைச்சொல், அஹ்பார் செய்திகள், இஸ்மு, ஹால் பிரதிப்பெயர். ஓகே. பி அன்ன ரப்பக அவ்ஹாலஹா. பி பி பிளஸ் அன்ன பிளஸ் ரப்ப பிளஸ் க பிளஸ் ஔஹா பிளஸ் ல பிளஸ் ஹா. பி கொண்டு, அன்ன நிச்சயமாக, எதை கொண்டு பேசும்? மேல சொன்ன பத்தியலா? ரப்ப இறைவன், க உம்முடைய இறைவனை கொண்டு. யா, இறைவனை கொண்டு. என்னது? ஔஹா. ஔஹான்னா என்னது? வஹி. வஹி சொல்ற பத்தியெல்லாம் வஹி தான். அதுதான் ரூட் வேர்டு. ஸோ ஔஹாங்கிறது வஹி அறிவித்தான். ஓகே. ஸோ அந்த இறைவன், நிச்சயமாக உன்னுடைய இறைவன் என்ன செஞ்சானா? வஹி கொடுத்தான். யாருக்கு? லஹா, ல பிளஸ் ஹா, லைக்கு ஹா பூமி. அந்த பூமிக்கு வஹி கொடுத்தானா. சரியா? யாரும் சொல்லி அது வந்து எல்லாத்தையும் அள்ளி கொட்டலை. இல்லை, அதில் உள்ள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரல. இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லலை. எதனால சொல்லுச்சு? பி அன்ன ரப்பக்க, அது உன்னுடைய இறைவன். அவுஹா, அதுக்கு என்ன? வஹி கொடுத்தான். டைரக்டா அவன் வஹி மூலம் அறிவித்ததனால் அது எல்லாம் செய்யுது. சரியா? ஓகே. இதான் பி ஹர்ஃபு. ஸோ அல்லாஹ் வந்து வஹி மூலம் அதுக்கு அறிவிக்கிறான். அதனால பூமியும் பேசும், பூமியும் எல்லாம் செய்யும். சரியா? பி ஹர்ஃபு. அன்ன நிச்சயமாக, ரப்ப இறைவன், இஸ்மு க தமீர், அவுஹா ஃபேல, ஹர்ஃபு ஹா தமீர். ஓகே. ஸோ அவ்வாறு அறிவிக்குமாறு அந்த செய்திகளை மேலே உள்ள சொன்ன, மேலே உள்ள ஆயார் பார்த்தீங்களா? அந்த செய்திகளை அறிவிக்கும். அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வஹி மூலம் அறிவித்ததனால் அப்படி சொல்லுது. ஓகே, அறிவிக்குது. எல்லா செய்தி அகபார், எல்லா ஹபரையும் அது சொல்லுது. ஹதீஸ் எல்லாத்தையும் சொல்லுது. ஓகே. யௌமயதி யஸ்துருன் நாசு அஷ்டாத்தல் லீரவ் அமாலகும். யௌம், யௌமயதின் பிளஸ் யஸ்துரு பிளஸ் அன்னாஸ் பிளஸ் அஸ்தாத்தன் பிளஸ் லீ பிளஸ் யுரா பிளஸ் அமால் பிளஸ் ஹும். யௌமயதின் அந்நாளில், யௌம்னா நாளே, யௌமயதின் அந்நாளில், எஸ்துரு, எஸ்துரு வருவார்கள். யார் வருவா? அன்னாஸ், மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவாங்க? அஸ்தாத்தன். அஸ்தாத்தன்னா பல பிரிவுகளாக வருவாங்க. சரியா? அஸ்தாத்தன். லீ இக்கு, யுரா பார்க்கப்பட்டார்கள். யுராவோட ரூட் வேர்டு என்ன? ரா, பார்த்தான். யுரானா பார்க்கப்பட்டார்கள். எப்படி? அமால, அமல். அமல்னா வேலை. அமல், அமல் சொல்றோம் இல்லையா? அதே தான் அமல். அமல வேலை செய்தான். இது அஹ்மால். அஹ்மால்னா செயல்கள். ஓகே. அமலோட புளூரல் தான் அஹ்மால், செயல்கள். ஹும் அவர்கள். எப்படி பிரிக்கப்படுவாங்க? அவர்கள் செயல்களை கொண்டு. யார் பணக்காரன், யார் ஏழை, யார் வெள்ளையா இருக்காங்க, யார் கருப்பா இருக்காங்க, யார் ரொம்ப அந்தஸ்தா இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நன்மை செய்தவர்கள் என்ன, தீமை செய்தவர்கள் நல்லடியார்கள் என்ன, முக்கர்ரபுன். சூரத்துல் வாக்கியாவெல்லாம் சொல்லியிருக்காருல்ல, எமீன் ஷிமாலி முக்கர்ரபுன். வலப்பக்கத்துடையவர்கள், இடப்பக்கத்துடையவர்கள், என்னது முக்கர்ரபி. முக்கர்ரபின்ல யார் இருப்பாங்க? ரசூல்மார்கள், சுஹதாக்கள், ஷஹீதுகள், என்ன, சாபியன்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. வலப்பக்கத்தில் நன்மை செய்தவர்கள் நம்ம எல்லாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.
ஓகே, இடப்பக்கத்தில் தீமை செய்தவர் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் கரபின்ல போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஸோ இந்த இது மாதிரி அல்லாஹ் பிரித்திருவான். ஓகே, அந்நாளில் அவர் வருவார். எஸ்தூர்நாசம் எஸ்தூர்நாச அஸ்தாத்தன் பல பிரிவுகளாக வருவார்கள். எப்படின்னா அவர்கள் அவர்கள் வினைகள் அவர்கள் செயல்களை காண்பிக்கும் பொருட்டு அவர்கள் 3 பிரிவுகளாக பிரிந்து வருவார்கள். மௌத்தானாப்போ அது மாதிரி தான். நம்மளோட ப மக்களும், நம்மளோட செல்வமும், நம்மளோட அந்தஸ்தும், நம்மளோட நல்ல செயல்களும் வரும். ஆனா, எல்லாம் திரும்பிரும். நம்மளோட செயல்கள் மட்டும் நம்மளோட இருக்கும். ஓகே. ஸோ நம்ம செயல்களை நம்ம நல்லா ஒவ்வொரு செயலையும் நம்ம அழகான செயலாகவும், நம்மளோட எப்போதும் இருக்கக்கூடிய செயலாகவும் நம்ம பண்ணிக்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஸோ யௌமயதின் இஸ்மு யஸ்துரு ஃபஅல வினைச்சொல். அன்னாஸ் இஸ்மு அஸ்தாத்தன். இது அஸ்தாத் பிரிவுகள் தான். என்ன பிரிந்தார்கள் இல்லை, அஸ்தாத்தன் பிரிவுகள். ஸோ அதுவும் இஸ்மு தான். லி ஹர்ஃபு யுரா ஃபஅல வினைச்சொல். அமால் அமால் செயல்கள். ஓகே, இது அதனால இஸ்மு. அமலண்டா செய்தான் வினைச்சொல் ஆயிரும். இது அமல் அமால். ஓகே, ஸோ இது செயல்கள். ஹும் பிரதிபெயர் தமீர். ஓகே. فَمَن يَعْمَلْ மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா. ஃப பிளஸ் மன் பிளஸ் ஏமல் பிளஸ் மிஸ்கால பிளஸ் தர்ரத்தின் பிளஸ் ஹைரன் பிளஸ் யரா பிளஸ் ஹூ. ஃப ஆகவே எனவே. ஓகே, மன் யார், யாரு ஏமல் செய்தார். அமல் சொன்னோம் இல்லையா, அது ரூட்டோட என்னது அமல் தான். ஓகே, அமல் செய்தார். ஏமல் செய்தார். என்ன செய்தார்? யார் என்ன செய்தார்? மிஸ்கால சக்கல அதே வார்த்தை தான். மிஸ்காலங்கிறது அப்ப அதை செய்யறது, சக்கலங்கிறது எடை என்ன சுமை. அப்ப அதாக பேரு அளவு இல்லையா? மிஸ்கால மிஸ்கால அந்த அளவு செய்யற வேலையோட அளவு. தர்றத்தின்ங்கிறது அணு அணு அளவு. அணு அளவு வேலை செஞ்சாலும் சரி. அணுன்னா என்னது? ஒரு கட்டுகை விட சிறுசு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிறுசு. அந்த அளவு ஒரு வேலை. எந்த வேலை? ஹைர் நன்மையான வேலை செய்தார்களோ. யா ஃபமை யவுமல் யார் யவுமல் செய்வார்கள் மிஸ்கால தர்றத்தின் ஹைரன். யாரு ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாங்களாக்கும் என்ன? யரா பார்ப்பார். அவர் ஹூ அவர் யாரு? யார் யார் அந்த சின்னதா ஒரு வேலை செஞ்சாரோ அந்த சின்ன ஒரு நன்மையும் அந்நாளில் நம்ம பார்ப்போம். புரியுதா? ஸோ அதனால எந்த ஒரு சின்னத காரியமா இருந்தது, இது என்ன ஒரு சின்ன இது என்ன, இதை போய் செய்யணும் அப்படி நினைக்கக்கூடாது. என்ன ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை செஞ்சிடணும். ஒரு ஸ்மைல் பண்ணுறது, நம்ம சகோதரனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, நம்ம சகோதரியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறது, என்ன ஒரு சின்ன நன்மை செய்கிறது, ஒரு ஒரு ஹதீஸ் எடுத்து சொல்கிறது, ஒரு இது எதாவது ஒரு சின்ன குழம்பு எடுத்து பக்கத்து இட்டு கொடுக்குறது, எல்லாமே ஒரு நன்மை தான். ஸோ இது என்னது, இதை போயா செய்ய போகிறோம், இதில் என்ன நன்மை கிடைக்க போகுது, பெருசாக செய்யலாமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போட்டை விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ சின்ன நன்மைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது நல்லா நாளைக்கு நமக்கு காமிப்பான். சின்ன சின்ன நன்மைகள் சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளம் தமிழ் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன நன்மைகள் சேர்ந்து நமக்கு அது ஒரு பெரிய நன்மையாகிவிடும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் நம்ம பார்த்து நம்ம ஸ்மைல் பண்ணோன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன். ஒருத்தரை என்கரேஜ் பண்ணோன்னே அழகா ஓதுனீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னொரு ஆர்வம் வருது. ஸோ அந்த சின்ன நன்மை வந்து ஒரு பெரிய பெரிய நன்மைகள் அவங்க மக்களை செய்ய தூண்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ ஒரு சின்ன நன்மையாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை செய்வோம். ஓகே. ஹர்ஃபு மன் இஸ்மு ஏமல் ஃபஅல வினைச்சொல். மிஸ்கால இஸ்மு தர்ரத்தின் இஸ்மு ஹைரன் என்ன இஸ்மு யரா ஃபஅல ஹூ தமீர். இங்கே பாருங்க, மிஸ்காலங்கிறது அன் இன் எதுவுமே இல்லை, அப்படி இருந்தும் அது இஸ்மு தான், ஏன்னா அளவு. இது வந்து மிஸ்காலங்கிறது சஜ்ஜிதா மஸ்ஜித் மாதிரி வருது பாருங்க. சஜ்ஜிதாண்டா சஜ்ஜிதா பண்ணுறது, என்ன தலை வணங்குறது. மஸ்ஜித் தான் தலை வணங்கும் இடம். அதே மாதிரி சக்கலாங்கிறது சுமை. என்ன மிஸ்காலம் தான் அந்த சுமையை கவுண்ட் பண்ணுற அளவு. ஓகே. ஒமையமல் மிஸ்கால தர்றத்தின் ஷர்ரை யரா. பிளஸ் அதே மாதிரி தான். பிளஸ் மன் பிளஸ் ஏமல் பிளஸ் மிஸ்கால பிளஸ் தர்ரத்தின் பிளஸ் ஷர்ரன் பிளஸ் யரா பிளஸ் ஹூ.
நான் போதையில் இது பண்ணலைன்னா மெமரைஸ் பண்ணலாம், கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் என்னடா, ஒன்றுமே கிடையாது. இந்த இங்கே ஹைர், இங்கே ஷர். இது ஹைர், ஹைர்னா நன்மை, ஷர்னா தீமை. ஸோ அதனால தான் சொல்லுவேன், ஜஸாக்கல்லா ஹைர்னு சொல்லுங்கள், ஜஸாக்கல்லாட்டு விட்டுறாதீங்க. ஹைரா ஷர்ரா, ஸோ எப்போதும் சொல்லல ஜஸாக்கல்லா ஹைர்னு சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லுவான் ஜஸாக்கல்லா சர்ன்னு சொல்கிறான். ஓகே. ஸோ ஹைர் ஷர். ஸோ இந்த ரெண்டு ஆயா கடையில் இருந்தது ஷர் தான், ஹைரும் ஷர் தான், இந்த மாதிரி தான். ஸோ யார் நன்மையான காரியங்கள் செய்தாங்களோ அவங்க அதையும் பார்ப்பாங்க. யார் என்ன அணு அளவு தீமையான காரியங்களை செய்தாலும் அதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள். எவன் ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவர் கண்டுகொள்வார். இன்னும் மன் யார் அமல் செய்தார் மிஸ்கால அளவு தர்ரத்தின் அணு ஷர்ரன் தீமை எரா பார்ப்பார் ஹூ அவர். ஸோ இது ஹர்ஃபு, இது இஸ்மு, மண் இஸ்மு, யாமல் ஃபேல, மிஸ்கால இஸ்மு, தர்ரத்தின் இஸ்மு, ஷர்ரன் இஸ்மு, எரா ஃபேல வினைச்சொல், ஹூ தமீர். ஸோ நம்ம ஒரு சின்ன தீமையாக இருந்தாலும் சரி அதை செய்யாமல் இருக்கணும். சரியா, ஒரு சின்ன சோறு, கொஞ்சம் சோறு தரேன்னு சொல்லிட்டு கீழே கொட்ட, அதே 10 ரூபா எடுத்து வச்சு அதனால சாப்பிட்டுக்க வேண்டியதான். வீணா போனதை சாப்பிட சொல்லல. சின்னதாக இருந்தாலும் சரி பிளேட்டை, நிறைய பேர் சாப்பிடல, நம்ம பிளேட்டை நீட்டாக க்ளீன் பண்ணுறது கூட இல்லை. அந்த ஒரு அணு அளவு வேஸ்ட்டையும் அல்லாஹ் நம்மகிட்ட கேட்பான் இல்லையா? சரியா? ஸோ அந்த அணு அளவு கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிடணும். ஓகே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு சின்ன தீமை, அந்த சின்னது என்ன பரவாயில்ல, அப்படி அல்லாஹ் மன்னிப்பான் என்று நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், தவறுகளை செய்கிறோம். கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிப்பவன். என்ன, கடலளவு தீமையும் எல்லாம் என்ன நுரைய போல எடுத்து மன்னித்துடுவான். ஆனா மன்னிப்பானா இல்லையா, அது வேற விஷயம். அல்லாஹ் கண்ணிலுவன். நம்ம அந்த தீமையை செய்யக்கூடாது, தெரிஞ்சும் தீமை செய்யணும். அப்படி செஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிட்டு அந்த தீமையெல்லாம் மன்னித்துடும். நான் தெரிந்தும் அறிந்தும் அறியாமலும், அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் இது சிறிய பாவம் பெரிய பாவம் எல்லா பாவத்தையும் நீ இது மன்னித்து விடலான்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட கண்டிப்பா துவா செய்யணும். ஏன்னா சின்ன தீமையும் என்ன இது சரி, அது நம்ம ரெக்கார்ட் ஆகும். ஒரு நன்மைக்கு 10 நன்மை, ஒரு தீமைக்கு ஒரு தீமை தான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மதீனா மெக்கால இருக்கையில பயந்துட்டு மதீனாவுக்கு வருவாங்களாம். ஏன்னா 1,00,000 நன்மை கிடைக்குமே. அப்போ ஒரு தீமை செஞ்சா அந்த 1,00,000 தீமை ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்களாம். ஆக்சுவலா கிடையாது. ஒரு தீமைக்கு ஒரு தீமை. ஆனா அவங்க பயந்துருக்காங்க. யா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சின்ன நன்மையா இருந்தாலும் கண்டிப்பா செய்யணும். ஒரு சின்ன தீமையா இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பா அதுலேருந்து நம்மை தவிர்த்துக் கொள்ளணும். ஓகே. ஸோ இந்த இதில ஒரு சில இத சொல்றேன். இஸ்மு பெயர் சொல்ல பெண்பால் தன்வீன் வரும். தன்வீன் தான் என்னது? ஏன்னா இன்டு வரும். இது தா. இப்ப இது மர்பூத்தான்னு சொல்லணும். சரியா? இந்த தா வந்துச்சாக்கும் அது இஸ்மு. பெண்பால்ல. பெண்பால்ல இஸ்மு. ஃபேலைல வினைச்சொல்ல பெண்பால்ல தன்வீன் வரும். ஆனா இந்த தான்னு வரும். தா. இந்த தாவுக்கும் இந்த தாவுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இது ஃபேல வினைச்சொல். இது பெயர் சொல். ஓகே. இத கொஞ்சம் பார்த்துக்கிருங்க. ஓகே. சகல இது சுமைகள். அஸ்கால சுமைகள். மிஸ்காலனா அளவு. ஓகே. ஹதீஸ் பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து ஜல்ஜலாவின் சிறப்புகள். ஓகே. இமாம் அகமது அவர்கள் அப்துல்லா பின் அம்ர ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து பதிவு செய்திருக்காங்க. ஒரு மனிதர் அல்லாஹ் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன ஓத வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். சரியா? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலிஃப் லாம் ரா என்ற எழுத்துக்களால் தொடங்கும் 3 அத்தியாயங்களை ஓதுங்கன்னாங்களாம். அலிஃப் லாம் ரான்னு தொடங்குற 3 அத்தியாயங்கள். அது என்ன சூரா? சூரத்துல் யூனுஸ், சூரத்துல் யூசுஃப், சூரத்துல் ஹூத், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர். அந்த மனிதன் சொன்னாங்களாம், நான் வயதானவன், என் இதயம் கடினமாகி விட்டது, என் நாவும் கடினமாகி விட்டது ரசூலே, என்னால் இவ்வளோ பெருசாக ஓத முடியாதுன்னு சொன்னோன்னே ரசூலா சொல்கிறாங்க, அப்படியா, சரி, ஹாமீம் என்ற எழுத்துக்களா தொடங்கும் அத்தியாயங்களை ஓதுங்கன்றாங்களாம். அது என்ன கொஞ்சமாவா இருக்கு? அது என்னது? ஹாமீம், ஃபுசிலத், சுரா, ஜுக்ரஃப், சூத்துல் துகான், சூத்துல் ஜாசியா, சூத்து அஹ்காம்.
அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே அவர் சொல்றாரு, எனக்கு இதே கடினமாகிவிட்டது, நான் வயதானவன், எனக்கு நாவும் கடின மாட்டேங்குது." உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? முசா முசாபிஹாத் அந்த சூறா ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சூறா என்னது? அல் இஸ்ரா, அல் ஹதீத், அல் ஹஷர், அஸ்ஸஃப். முத சப்பிஹ் சப்பிஹ்ன்னு வரும்ல, அதான் முசப்பிஹாத். ஓகே. அல் இஸ்ரா, அல் ஹதீத், அல் ஹஷர், அஸ்ஸஃப், அல் ஜும்மா, அல் தகாபுர். இந்த அத்தியாயங்களை எடுத்து ஓதுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை 3 அத்தியாயம் 3 ஓதுங்கங்கவும், அப்போ மறுபடியும் அதே சொல்லியிருக்காரு. யா அல்லாஹ் என்னால் அவ்வளோ ஓத முடியாது அப்படின்ட்டு. உடனே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இதை அனைத்தையும் உள்ளடக்கிய ஏதாவது ஒன்றை கூறுங்கள். அவர் எவ்வளவு இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாம இருக்கணும். ஆனா சின்னதா தான் ஓதுவேன். இது எல்லாத்தையும் அடக்கிய ஒரு சூறாவை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஜுல்ஜுலத்தில் இருந்து ஜுல்ஜாலா ஓதுங்கன்னு சொல்றாங்க. சரியா? பூமி அதன் அதிர்ச்சியால் அதிரும்போது என்ற அத்தியாயத்தை ஓதச் சொன்னார்கள். அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்தை ஓதி முடித்த பிறகு அந்த மனிதர் என்ன சொல்றாரு? உங்களை உண்மையான நபியாக நான் அனுப்பியவன் மீது சத்தியமாக நான் இதற்கு மேல் எதையும் சேர்க்க மாட்டேன் என்று கூறினார். பிறகு அந்த மனிதர் திரும்பி சென்று விட்டார். அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சிறிய மனிதர் வெற்றி பெற்று விட்டார். ரசூலுல்லாஹி சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் வெற்றி பெற்றவர்களாயிருவோம். இன்ஷா அல்லாஹ். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை என்னிடம் அழைத்தவர்கள், அந்த முன்னாடி போனார்ல, அதே நம்ம நபரை கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. அப்ப அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பெருநாளாக ஆக்கியுள்ள அல்ஹா தினத்தை என்ன கொண்டாடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டது என்று கூறினார்கள். அந்த மனிதர், நான் கடனாக பெற்ற பால் கறக்கும் ஒட்டகத்தை மட்டுமே பெற முடிந்தால் நான் அதை அறுத்து பலி கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆ, நம்ம ஹஜ் நாளைக்கு பண்றோம் இல்லையா? குர்பானி கொடுக்கணும்னா, அது என்கிட்ட ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கு. அது பால் கொடுக்குது. அதை அறுத்து பலி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஆனால் இல்லை, நீங்க வேண்டாம். அப்படி செய்ய வேணாம். ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? நீங்கள் முடியை வெட்டி, நகங்களை வெட்டி, என்ன மீசையை தரித்து, பொட்டத்தை மலித்துக் கொள்ளுங்கள். அதுவே அல்லாஹ்விடம் உங்கள் குர்பானியின் நிறைவாக இருக்கும். நம்ம குர்பானி குடுக்குறதுக்கு எல்லாரும் இத செய்யணும். சரியா? ஆனா அவர்ட்ட வந்து பால் கறக்கும் ஒட்டகம் மட்டும் தான், அது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, என்ன ரசூல் தான் இது மட்டும் பண்ணா போதும். நீங்க குர்பானி குடுத்ததாக நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு. இது அபு தாவூத் அன்-நஸாயில ரெக்கார்ட் ஆயிருக்கு. தீர்ப்பு நாளில் நடக்கப் போவது பூமியின் நிலை மற்றும் மக்களின் நிலை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார், பூமி அதன் அதிர்ச்சியால் அதிரும்போது அதன் பொருள் அது அது தன் அடிப்பகுதியிலிருந்து அசையும் என்பதாகும். சரியா? அதன் சுமைகளை வெளியேற்றும் போதுங்கிறது அகரஜத்தில் இருந்து அஸ்காலா, அது அதில் உள்ள இறந்தவர்களை வெளியேற்றும் என்பதாகும். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக மறுமை நாளின் நடுக்கம் மிகப்பெரியது. இப்போ உள்ள நடுக்கம் இப்பவுமே எப்படி இருக்கு? எல்லாம் உடைஞ்சு போயிடுது. எல்லாம் தவந்து போயிருது. எல்லா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் உள்ளக்குள்ள போயிருது. அதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் மறுமையின் நிலநடுக்கம்னு சூரத்து அன்பியாவுல அல்லாஹ் சொல்லியிருக்கான். சூரத்து இன்சிகாகலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பூமி விரிக்கப்பட்டு அதில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றி காலியாமை இதழ் அது முஅத்தத் வல்கது மாஃபிஹா வதஹல்லத், எல்லாத்தையும் வெளியேற்றி அது என்ன ஆயிரும்? ஃபுல்லா காலி ஆயிரும். யாது? பூமி எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அது உள்ளோட இந்த எல்லாத்தையும் வெளியாயிரும். ஸோ அது மறுமை நாளில் அந்த நிகழ்ச்சி ஏற்படும். ஸோ அது பெரிய விஷயமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பூமி தனது ஈரலின் துண்டுகளை, அதன் உள்ளடக்கங்களை வெளியே எரியும்போது தங்கமும் வெள்ளியும் தூண்களைப் போல வெளியே வரும். சரியா? மனிதர் மட்டும் இல்ல, எல்லாமே வரும். சரியா? ஒரு கொலைய ஒரு வெளியே வரும்போது ஒரு கொலையாளி வந்து, இதற்காக நான் கொலை செய்தேன் என்று கூறுவான். ஐயோ! இந்த தங்கத்துக்காகவும் வெள்ளிக்காக தான் நான் கொலை செஞ்சேன். உறவுகளை துண்டித்தவன் வந்து, இதற்காக நான் உறவுகளை துண்டித்தேன் என்று கூறுவான். திருடன் வந்து, இதற்காக எனது கைகளை துண்டிக்கப்பட்டன என்று கூறுவானாம். பின்னர் அவர்கள் அதை அப்படியே விட்டு விடுவார்கள். அதிலிருந்து எதையும் எடுக்க மாட்டார்கள். இது வந்து முஸ்லிம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அபூ ஹுரைரா பண்ணியிருக்காங்க. மனிதன் கூறுவான், காலல் இன்சான மாலஹா, இதற்கு என்ன நேர்ந்தது? அது நிலையாகவும் உறுதியாகவும் என்ன உறுதியாகவும் இருந்த பிறகு அதன் மேற்பரப்பில் அவன் குடியிருந்த நிலையில் அதன் நிலைமை அவனை திகைக்க வைக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு.
இப்ப என்னாச்சு இதுக்கு என்ன? இந்த இந்த விஷயங்கள் மாற்றத்தையும், அவனை திகைக்க வைக்கும் இந்த விஷயங்கள் மாற்றத்தையும், பூமி நகர்வதையும் அதிர்வதையும் குறிக்கிறது. சரியா? பூமி அதிரும், நகரும். அல்லாஹ் அதற்காக தயார் செய்த தவிர்க்க முடியாத அதிர்வு அதற்கு ஏற்படும். ம். எல்லாமே அல்லாஹ் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நடக்கும். பின்னர் அது இறந்தவர்களை முதல் முதல் தலைமுறை முதல் கடைசி தலைமுறை வரை வெளியேற்றும். சொன்னேன்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கடைசி வரை எல்லாத்தையும் வெளியேற்றும். வெளியேற்றும் நிலையில் நேரத்தில் மக்கள் நிகழ்வுகளால் பூமி வேறொரு பூமியாக மாறுவதாலும், வானங்களும் அவ்வாறே மாறுவதாலும் திகைப்பார்கள். பூமி இப்படி இருக்காது. வேற மாரி இருக்கும். வானம் இதே மாரி இருக்காது. அது வேற மாரி ஆயிரும். ஓகே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உறுதிய சமாவாத்தி வல்லர்தி என்ன ஒருத்தரோட சொர்க்கம் எவ்வளோ வருஷம் இருக்குமா? வானத்தின் நீளம் அகலம் போல, சாரி, பூமியின் நீளம் அகலம் போல இருக்கும்ல. அப்ப எப்படி இருக்கும் வானம்? அதுக்கேத்தாப்புல மாறிடும்ல. ஸோ மறுமை நாளில் பூமி, வானங்கள் எல்லாமே வந்து வேற மாரி ஆயிரும். பின்னர் அவர்கள் ஒருவனும் எதிர்க்க முடியாதவனா அல்லாஹ்வின் முன் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள். யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. அந்நாளில் தனது செய்திகளை அறிவிக்கும். மக்கள் அதன் மேற்பரப்பில் செய்தவ பற்றியும் அது பேசும். மக்கள் அதன் என்ன செஞ்சு அது பேசுமா? சரியா? அந்த செய்திகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அது பேசுன்னு சொல்லியிருக்கானே, அல்லாஹ் சொல்லியிருக்கான் இல்லையா? யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. அது தன் செய்தியில அறிவிக்கும். அது என்ன செய்தின்னு எங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இது சஹாபாக்கள்ட்ட. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் நன்கு அறிவார்கள். நிச்சயமாக அதன் செய்திகள் என்னவென்றால், அது ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண் அடிமைக்கு எதிராகவும், அதன் மேற்பரப்பில் அவர்கள் செய்தவளைப் பற்றியும் சாட்சியம் அளிக்கும். இந்த நாளில் இன்ன செய்தியை இவர் செய்தார் என்று. எனவே இதுதான் அதன் செய்திகள். சுப்ஹானல்லாஹ். நம்ம செஞ்ச ஒண்ணொண்ணு சாட்சி செயலையும் அந்த பூமி அல்லாஹ்கிட்ட எடுத்து சொல்லுமாம். திருமிதில இருக்கு. இமாம் அஹ்மதுலயும் ரெக்கார்ட் இருக்கு. நசாயிலயும் இருக்கு. உமது இறைவன் அதற்கு வஹி செய்து அருளியதால் அவன் அதற்கு அனுமதி அளிப்பான் என்பதாகும். அப்படி அன்ன ரப்பக்க அவுஹாலஹான்னு படிச்சு பார்த்தீங்களா? அண்ணா அல்லாஹ் 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 தாலா வந்து உன்னோட இறைவன் வந்து அதுக்கு வஹி அனுப்பிச்சிருக்கு. அதனால அது செய்யுதுங்கள. அது அதன் இறைவன் என்ன செய்வானா? அது என்ன பேசு என்று கூறுவான். எனவே அது பேசும். ம். அவன் அல்லாஹ் தாலா அவன் கட்டளையிடுகிறான் பேசச் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு முஜாஹிதும் அல்-குர்ஆனியும் சொல்லியிருக்காங்க. அந்நாளில் மனிதர்கள் சிதறிய குழுக்களாக யௌமேதின் யஸ்துருன்னாசு அஸ்தாத்தன், சிதறிய குழுக்களாக, என்ன, பல பிரிவுகளாக சிறுவர்கள் அவர்கள் தீர்ப்பு நாளின் நிலையத்திலிருந்து தனித்தனி குழுக்களாக திரும்புவார்கள். அதன் அர்த்தம் என்றால் அவர்கள் வகைகளாகவும் பிரிவுகளாகவும் பிரிக்க எதனால துரஷ்டவசமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் சொர்க்கத்துக்கு செல்ல கட்டளைப்பட்டவன் நரகத்துக்கு செல்ல கட்டளைப்பட்டவன் தனித்தனியா பிரிஞ்சுருவாங்க. எமீனி ஷிமாலி முகர்ரபீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயல்களுக்கு தக்கபடி அவர்கள் பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களின் செயல்கள் லியுரா அவுமாலகும், அவர்களின் செயல் அவர்களுக்கு காட்டப்படுவதற்காக, அதாவது இவ்வுலகில் வாழ்க்கையில் அவர்கள் செய்த நல்ல மற்றும் தீய செயல்கள் அவர்களுக்கு செயல்பட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் காமிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் பிரதிபலன். ஓகே. ஃபமை யஅமல் மிஸ்கால் தர்ரத்தி ஹைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால் தர்ரத்தி ஷர்ரன். யார் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறார் அதை காண்பார். யார் ஒரு அணு அளவு தீமை செய்கிறார் அதையும் காண்பார். இதுக்கு வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, அபூ ஹுரைரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. புகா புகாரில. நான் அரபிக்ல உள்ளத வாசிக்கல. நீங்க வேண்டா படிச்சுக்கிறீங்க. ஓகேயா? குதிரைகள் 3 வகையானவை. ஒரு மனிதருக்கு இந்த ஹதீஸோட இதுதான் இது. ஓகே. குதிரைகள் 3 வகையானவை. ஒரு மனிதருக்கு அவை நற்பலன் குடுக்கும். இன்னொன்னு வந்து அதுக்கு பாதுகாப்பு குடுக்கும். இன்னொன்னு வந்து சுமையா இருக்கும் அவருக்கு. சரியா? ஸோ நற்பலன்னா எது? அவர் அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்த வைக்கிறார். சரியா? அவை தங்கள் வாழ்நாள் முழுதும் மேய்ச்சல் நிலத்தில் அல்லது தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன.
ஜிஹாதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். மேய்ச்சல் நிலத்தில் அல்லது தோட்டத்தில் நீண்ட காலத்தில் அவற்றுக்கு ஏற்படும் எதுவும் அவருக்கு நல்ல செயல்களாக காணப்படும். பின்னர் நீண்ட காலம் முடிந்த பிறகு அவை ஒன்று அல்லது இரண்டு உன்னதமான போரில் பயன்பட்டால் அவற்றின் குழம்பு தடங்களும் சாணங்களும் கூட அவருக்கு நற்செயலாக காட்டப்படும். யா பாதுகாப்பு. 2வது அது எப்படி பாதுகாப்பா இருக்கு? அவை ஒரு நீரோடையை கடந்து சென்று அதில் தண்ணீர் குடித்தால், அவற்றின் உரிமையாளர் அவற்றின் தாகத்தை தணிக்க எண்ணவில்லை என்றாலும், அது அவருக்கு நற்செயல்களாக கணக்கிடப்படும். ஆகவே அது அந்த மனிதருக்கு நற்பலனாகும். ஒரு மனிதன் தன்னை பராமரித்துக் கொள்வதற்கும், மற்றவர்களை சார்ந்திருக்காமல் இருப்பதற்காகவும், பிச்சை கேட்பது போன்றவற்றை அவற்றை வைத்திருக்க போட்டிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளாமல் மற்றவளை சார்ந்து இவன் கண்டிப்பா வந்து நம்ம நிறைய எனக்கு நிறைய ரிஸ்க கூடலாம், நிறைய பணத்தை கூடலாம், நிறைய நன்மையை கூடலாம், நல்ல சுகத்தோட தான் கேட்கணும். ஏன்டா நம்ம வறுமையில இருந்தா அது நம்மளை வந்து என்னது தவறான செயல்களுக்கு அஹ், தூண்டப்படும். அடுத்தவங்கள வந்து சார்ந்திருக்கிறது சார்ந்திருக்க வைக்க வேண்டியிருக்கு. அதனால நிறைய தவறு செய்யணும். அதனால கண்டிப்பாக வந்து நம்ம அல்லாஹ் எனக்கு நிறைய ரிஸ்க் கொடு, நிறைய நல்ல சுகத்தை கொடு, நம்ம நிறைய நன்மைகள் வந்து நிறைய அடுத்தவங்களுக்கு குடுக்கணும். நிறைய நன்மைகள் அடுத்தவங்களுக்கு செய்யணும். அப்படிங்கிறத துவா செய்யணும். சரியா? ஸோ அந்த பாதுகாப்புக்காக வச்சிருக்க பாதுகாப்புன்னு என்னது? அடுத்தவர்களை சார்ந்திருக்காம இருக்கிறது ஒரு நமக்கு பாதுகாப்பு. சரியா? ஓகே. மேலும் அவற்றின் கழுத்துக்கள் மற்றும் முதுகுகளில் அதாவது அவற்றின் ஜக்காத் அல்லாஹ்வின் உரிமையை அவர் மறக்கவில்லை. அதுக்காக அவரு ஜக்காத்தும் குடுக்குறார். எனவே அவருக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. சரியா? இன்னொரு மனிதருக்கு என்ன இருக்கு? சுமையா இருக்கு. ஒரு மனிதர் பெருமை கொள்வாருன்னா, என்கிட்ட குதிரை இருக்காக்கும், ஒட்டகம் இருக்காக்கும் அப்படின்னு பெருமைக்காக சொல்றாங்க பார்த்தீங்களா? அது பெருமைக்காகவும், பகட்டு காண்பதற்காகவும், காட்சிப்படுத்துவதற்காகவும் அவற்றை வைத்திருக்காருன்னா, அப்ப அது அவருக்கு மறுமை நாளில் சுமையாக இருக்கும். நம்மள்ட்ட உள்ள செல்வங்கள் எல்லாம் நம்ம பகட்டுக்காகவும், ந பெருமை கொள்வதற்காகவும் வைத்துக்கிறாம, அத நல்வழியில் சேர்த்துக்கொண்டு அது நமக்கு பாதுகாப்பாகவும், மறுமையில் அது நன்மையை தரக்கூடியதாகவும், ஜக்காத், சதக்காவ அதற்குரியத குடுத்து நம்ம அதை நமக்கு என்ன நன்மையாக்கியும் வச்சுக்கணும். சரியா? அதான் இந்த ஹதீஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பின்னர் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு கழுதைய பற்றி கேட்டாங்க. சரி குதிரைய பத்தி சொன்னீங்கல்ல, கழுதைய பத்தி சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க. அல்லாஹ் அவற்றைப் பற்றி எதையும் அருளவில்லை. அந்த விரிவான அனைத்தையும் உள்ளடக்கிய வசனத்தை தவிர, எனவே யார் ஒரு அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதைக் காண்பார். யார் ஒரு அணு அளவு தீமை செய்றாரோ அதையும் காண்பார் தான் இருக்கு அப்படின்ட்டு முஸ்லிம்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பேரிச்சம்பழத்தின் பாதியை கொடுத்தாவது ஒரு நல்ல வார்த்தை ஒன்று சொன்னாவது நரகத்தை அஞ்சுங்கள். சரியா? ஸோ ஒரு சின்ன பழத்த கொடுத்தாவது, சின்ன பாதிய கொடுத்தாவது, ஒரு நல்ல வார்த்தைய பேசியாவது நம்ம நரகத்த வந்து ஏன்னா நரகத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருந்தா கூட அல்லாஹ் நம்மள காப்பாத்திருவான். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஸோ நரகத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவானுமாக. ஆமீன். இது சஹீஹ் இல்ல. அதி ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு நல்ல செயலையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஓகே. எந்த ஒரு நல்ல செயலா இருந்தாலும் அத குறைத்தா இது என்ன இத போய் தண்ணிய குடுக்குறோம். இந்த தண்ணிய குடுக்குறது ஒருத்தர் தாகமா இருப்பாங்க. நம்ம புடிச்சு தண்ணி வச்சிருப்போம். பரவால்ல. தண்ணீய இந்தாங்க இந்த குடிக்கிறீங்களான்னு கேட்கறது தப்பே கிடையாது. சரியா? ஒரு சின்ன ஜாமான் அத வந்து கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு நம்ம குடுக்கணும். ஓகே. எந்த செயலையும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்மள்ட்ட வந்து பெருசா இருந்தா பிறகு அப்புறம் பெரிய விருந்து வச்சு அதில குடுப்போம்னு நினைக்காம, நம்ம சமைக்கிறதுல கொஞ்சம் எடுத்து அடுத்தவங்களுக்கு குடுக்கணும் கண்டிப்பா. தண்ணீர் கேட்பவரின் பாத்திரத்தில் உங்கள் வாளியிலிருந்து தண்ணீரை ஊற்றுவதாக இருந்தாலும் சரி, பாருங்களேன் தண்ணி எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு பக்கெட்ல ஊத்துறது கூட ஒரு நன்மையாம். அல்லது உங்கள் சகோதரரை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதும் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு நன்மையான காரியம் தான். நம்பிக்கையாளரான பெண்களே, உங்களில் எவரும் தம் அண்டை வீட்டுக்காரி அனுப்பும் பரிசை குறைத்து மதிப்பிடக்கூடாது. யாராவது ஒரு கிஃப்ட் குடுத்தா, "இது என்ன இதா? இதா?" அப்படின்னு சொல்லிடக்கூடாதாம். சொல்றாங்க. அது ஆட்டின் குழம்பா இருந்தா ஆட்டின் குழம்ப வச்சு ஒரு அ கறி பண்ணி குடுத்தா கூட, அத நம்ம வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. யார் என்ன குடுத்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுங்கள். என்ன அது எரிந்த குழம்பாக இருந்தாலும் சரி. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு திராட்சை பழத்தை தர்மம் செய்த பின்னர், இது எவ்வளவு தூசுக்கு சமமானது என்று கூறினார்கள். அ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, ஆயிஷா குறைத்து மதிப்பிடப்படும் பாவங்களை எச்சரிக்கையாக இருங்கள்.
குறைத்து மதிப்பிடப்பட அது பாவத்தை சேர்ந்தது. ஏனெனில் அவற்றுக்கு அல்லாஹ்விடம் கேட்பவர் இருக்கிறார். கொஞ்சோண்டு கேட்குறோம். ஒரு இந்த பேரிச்சம்பழமான்னு நெனைக்கிறோம். ஆனா அத யா அல்லாஹ் அந்த பேரிச்சம்பழத்த குடுன்னு கேட்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. சரியா? அதனால அது அப்படி குறைத்து மதிப்பிடாதீங்க. அது ஒரு பாவமான செயலாயிரும். அப்படின்னு நசாயிலயும் இப்னு மஜாலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், "குறைத்து மதிப்பிடப்படும் பாவங்களை எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அவை ஒரு மனிதனிடம் சேர்ந்து அவனை அழிக்கும் வரை." மேலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவர்கள் அவற்றுக்கு இலகுவாக எடுத்துக்கொள்ளும் படும் பாவங்களுக்கு உதாரணம் கூறினார்கள். அவை தரிசு நிலத்தில் குடியேறும் மக்களைப் போன்றவை. பின்னர் அவர்களின் தலைவர்கள் அவர் ஆட்களை ஒவ்வொன்றாக வெளியே சென்று ஒவ்வொரு குச்சியை கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார். அவர்கள் பெரும் எண்ணிக்கையான குச்சிகளை சேகரிக்கும் வரை, பின்னர் அவர்கள் நெருப்பை மூட்டி அதில் எரியப்படும் அனைத்தையும் எரிந்து விடுகின்றனர். சரியா? இது இமாம் அகமதுலயும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல நம்ம என்ன படிப்பினை தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம குரான் ஓதுனோம், மீனிங் படிச்சோம், அப்படியே மனப்பாடம் பண்ணோம். அதோட விட்டுறக்கூடாது. நம்ம அதுலருந்து படிப்பினைய தெரிஞ்சுக்கணும். மறுமை நாளில் மனிதர்கள் செய்யும் நன்மை, தீமைகள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். ஸோ ஒவ்வொரு நாள் நமக்கு எந்திரிக்கையில நம்ம இது மாரி ஒரு நாள் நம்ம எழுப்பப்படுவோம். அந்த சிந்தனையோட நம்ம எந்திரிக்கணும். ஓகே. அது ஒரு சிறிய அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் நன்மைகள் எல்லாமே நமக்கு கேள்வி கணக்கப்படும். கேட்கப்படும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீத்தம்பழத்தின் ஒரு துண்டை சதக்காவாக கொடுத்தாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினாங்க. இல்லை என்றால் நல்ல பேச்சாவது பேசணும். நம்ம பேச்சுக்களை நம்ம அழகுபடுத்தணும். கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஈஸியா கெட்ட வார்த்தையில அடுத்தவங்க மனசு புண்படுற மாரி, கெட்ட வார்த்தை பேசுனா நம்ம அடுத்த மனசு புண்படுற மாரி பேசிறோம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அதுலருந்து நம்ம எல்லாரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கியாமத்தின் நாளின் அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளமாக 3 பூகங்கள் அரபு தீபகற்பத்தில் ஏற்படும். அந்நேரம் மனிதனை அதிர்ச்சி உள்ளாக்கும் நேரமாகும். நம்ம அல்லாஹ் நம்முடைய எல்லா சின்ன சின்ன நன்மைகளையும் ஏற்றுக்கொண்டு தீமை அ எந்த தீமையும் செய்யாம நம்மள அல்லாஹ் என்ன பாதுகாப்பானா. நம்மளுடைய சின்ன சின்ன நன்மைகளை கொண்டு பெரிய பெரிய நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். யா ரப்பில் ஆலமீன். கண்டிப்பா ஹோம்வொர்க் பண்ணுங்க. இத எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எது கமெண்ட் பண்றேன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் எது கரெக்ட் பண்ணேன்னா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் நான் இது பண்றேன். ஸோ அதனால கண்டிப்பா எல்லாம் ஹோம்வொர்க் பண்ணி என்ன நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ். மெமரைஸ் பண்ணுங்க. ஒரு நோட்ல ஃபுல்லா எழுதி வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபி அமானில்லாஹ்.